பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் பெறவே கூறுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் பெறவே கூடுங்கள். பகிரமுள்ள நாம் பெறுவோம் வாருங்கள், பகிரமுள்ள நாம் பெறுவோம் வாருங்கள். பரம நன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவர் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரிகளே, பெற்றோர்களே மற்றும் 25ஆம் ஆண்டு திருமணநாளை சிறப்பிக்கும் ஜெய்பால் மாமா அக்கா ஒரு இருவரை சமூகம் அன்போடு வாழ்த்து வருகிறது. குடும்பமானது ஒரு கோவிலாக வருகிறது. அந்த கோவிலை கட்டி காப்பது ஒரு கணவன் மனைவியுடைய அந்த உரிமைகளை கற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் நீங்கள் நிறைவுற்று 26ஆம் ஆண்டுக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்கப் போகிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் இறை உங்களை பாதுகாத்து வந்திருக்கின்றார். அதற்காக நாம் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு ஆண்டவருக்கு நாம் நன்றி சொன்னாலும் ஆகவே இறைவன் சில நன்மைகளுக்காக சிறப்பான விதத்திலே குறிப்பாக திரு ஜெயபால் மாமா மற்றும் திருமதி ரோசி அக்கா அவருடைய கருத்துக்களுக்காகவும் உடல்நல கருத்துக்களுக்காகவும் மற்றும் பிள்ளைகள் நவீன் நவீஷ் மற்றும் உடன் பிறந்தவர்கள் மாமா அக்கா தம்பி தங்கைகள் மற்றும் அனைவருக்கும் சிறப்பான திருப்பி மாற்றாடுவோம். ஆகவே முடித்து அதாவது பெற்றெடுத்த ஜெயபால் மாமாவை பெற்றெடுத்த தாத்தா மருத்துவர் திருமதி தாத்தா பாட்டி லட்சுமி இங்கே ஆண்மொழி காட்சிக்காக மற்றும் அவருடைய மற்றும் முன்னோருடைய ஆண்மொழி காட்சிக்காக சிறப்பான விதத்திலே மாற்றாடுவோம். Amen.
வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13 25 முடிய. சகோதர சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பல் ஏறி பம்பிலியாவில் உள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவில் உள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களில் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறுவதாக இருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த போது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு.
நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியான தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என் மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் தானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு பிரியமான சகோதர சகோதரரே மற்றும் இன்று 25ஆம் ஆண்டு திருமண நாளை கொண்டாடும் மாமா ஜெயபால் அண்ணா ரோசி உங்களை வாழ்த்தை வரவேற்கின்றோம். சமூகமானதும் இறை சமூகமானதும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. எதற்காக கடவுள் மனிதனை படைத்த கடவுள் பெண்ணை படைக்கும் போது ஏன் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து ஏன் பெண்ணை படைக்கவில்லை? கடவுள் மனிதனை படைத்தார், ஆதாமை படைத்தார் என்றால் அவர் படிச்ச அதே கடவுள் இன்னும் கொஞ்சம் மண் எடுத்து பெண்ணை படைச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி செய்யாம ஆணோட விழாவில் இருந்து பெண்ணை படைக்கிறார்? எலும்பும் சதை, அந்த எலும்பு எடுத்தா எலும்பு மட்டும் வராது, சதையும் சேர்ந்து வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஆணுக்குரிய அந்த சதை, அந்த எலும்பு எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து அந்த ரத்தத்தோடு கலந்திருக்கிறதோ அது எல்லாம் அது எடுத்த பிறகு அந்த பெண்ணுக்கு வைக்கிற அந்த பெண் அதிலிருந்து உருவாக்குகிறார் என்றால் இந்த ஆணுக்கு எப்படிப்பட்ட அந்த உணர்வுகள், அந்த அன்பு, எல்லா தன்மைகள் இருக்கிறதோ அதே போல அந்த பெண்ணுக்கும் அந்த தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காகவே கருணா செய்கிறாரு, எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கிறார். ஆகவே இந்த பெண்ணை படைத்த பிறகு அந்த மனிதனும் ஆணும் பெண்ணும் ஒரே ஒன்று, அவர்களுக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. அவர் சொல்லும்போது நமக்குள்ள எந்த வேறுபாட்டை நாம் எடுத்துக்கொள்ளும். அவர் சொல்லும்போது இந்த திருமணம் இது திருவருட சாலை நம்ம இணையும் பொழுது அந்த ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதை நாம் பின்பற்றி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை இன்று மட்டுமல்ல என்றும் சிறந்துவதற்கும் நம்முடைய பாதையாகவே இந்த 3 முக்கியமான காரணிகள் என்னென்னு பார்க்கும்போது முதல்ல புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துப்போதல். புரிந்து கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், ஒத்துப்போதல். முதல்ல புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட ஒரு கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிட்ட போது அவனை நம்ம ஏற்றுக்குவோம். முதல்ல புரியுன்னா நம்ம ஏற்றுக்குமா? ஏற்றுக்க முடியாது. அது ஏற்றுக்கொள்ளுதல் 2வது வருது. ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் என்னதான் செய்தாலும், ஒருவரை அன்பு செஞ்சிட்ட பிறகு அவங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் சரி, அவங்க தப்பு செஞ்ச பிறகு அவங்க வீடு திரும்பி வருவாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு என்ன இருக்கும், அவங்க இந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டோம்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஆழ்த்தரமா சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அவரை பத்தி தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரிய சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஏற்றுக்கொண்டோம், கடைசியாவது ஒத்துக்குவோம். நம்ம தவறு ஒத்துக்குவோம். அதே போல அவர் செஞ்ச தவறை நம்ம ஒத்துக்குவோம். நம்ம தவறு செஞ்ச பிறகு நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஒத்து போகும்போது
புரிஞ்சு கொள்ளும்போது இந்த 3 தங்கங்களை பின்பற்றி வாழும்போது குடும்பத்துல கணவன் மனைவியும் நன்றாக வாழ முடியுமா என்றால் கடவுள் மனிதனை படைத்த அதே கடவுள் பெண்ணை படைக்கிறார் என்றால் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அவர்கள் ஒரே உடலாக இருக்கிறார்கள் சொல்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை அந்த 25 ஆண்டுகள் நீங்கள் வந்து ஒரு சில கேள்விகள் உங்களுக்கு ரிப்பீட்டாக இருக்கலாம், கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் 2 கேள்வி என்ன பதில் சொல்ல போறீங்க? அதை பிரசாத் கேட்பேன் நான் நினைச்சேன். அதே போல எனக்கு பிரசாத் கேள்வி வந்தாலும் நான் கேட்கறேன். புரியுதா? இந்த 25 ஆண்டுகள் நீங்கள் கடந்து வந்த பிறகு உங்களுக்குள்ள என்ன ஒரு மாற்றம் இருக்குது, என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, என்ன நீங்க உணர்றீங்க? நான் என்ன உணர்றேன்னா, எது சொன்னாலும் எதனா ஒன்று பேசணும்னா கோச்சிக்க மாட்டாங்க. கோச்சிக்காமா அப்படிதான் சொல்லுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் மாற்றம் வந்துருக்குறாரு, எல்லா விஷயத்திலும் மாற்றம் வந்துருக்கு. எவ்வளோ நல்லா படத்துக்கு வந்துட்டாரு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை விட வேற எதுவும் எனக்கு வேணும். அது ஒன்று. மற்றபடி எதுவுமே எது சொன்னாலும் எனக்கு இதான் வேணும், எனக்கு அதான் வேணும், எனக்கு எது கூட அது உண்மையாக கேட்குற பழக்கம் இல்லை. எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரு, எது கொடுத்தாலும் திட்டா கூட திட்டு வாங்கிட்டு சைலண்ட்டாக போயினே இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சது. ரொம்ப பெருந்தன்மை. ஆனால் விடுமா தைரியமா அதில் எது சொன்னாலும் நான் கொஞ்சம் கோபமாக பேசினா கூட எதாம்மா உனக்கு விடுமா, அதுதான் ரொம்ப பிடிச்சதே. எல்லோரும் மற்றவங்களாம் எதிர்த்து பேசுவாங்க, கோடி வாடி அதெல்லாம் அந்த கோடி வாடின்றதே கிடையாது. வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வாடி கோடி எப்பயோ ஒரு டைம் சொன்ன நீங்கள் வார்த்தை சொல்லியிருக்கோம், அதுலேருந்து அது சொல்கிறதே கிடையாது. அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலவங்க கோடி வாடின்னு பேசுகிறாங்க, அனாவசியமாக பேசுகிறதுலாம் கிடையாது. அது இப்போ மாற்றம் நிறைய வந்துருக்குது. இது ஒரு 1 year நல்ல மாற்றம். ஒரு கொஞ்சம் விட எனக்கு ஆக்சுவலி 5 ஆண்டுகள் சொல்லும்பொழுது 5 ஆண்டுகள் அதை கடந்த வந்து பாதைகள்ல எத்தனையோ நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. நான் எப்போ நினைக்கிறது வந்து 2 விலங்குகள் இருக்கு இல்லையா, தவளையும் தேலும் ஒன்றாக இருக்கிறது. இரண்டுமே ஆப்போசிட் தான். கேரக்டர்லையும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நீண்டதும் நீண்டாது எல்லாமே ஆப்போசிட். அதுமாரி கடவுள் படைத்திருக்காரு. அதுதான் கடவுள் நினைத்தேன் மனைவி பிடிக்காத வெப்பம். ஏன்னாக்கா இறைவனும் வந்து சேர்ந்து செல்வது தான் நம்ம வாழ்க்கை. அதனுடைய குணங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், இந்த குணங்கள் இருந்தாலும் அதை சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போவது தான் வந்து உண்மையான ஒரு வாழ்க்கை. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுபாவமும் இயல்பு இருக்குது. அது இயற்கை கடவுள் கொடுத்து இயற்கை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொண்டு, அதை சொன்ன மாதிரி ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தனியே மாற்றிக்கொண்டு வாழ்வது தான் உண்மையான ஒரு அர்ப்பணம். அதுதான் இந்த 25 ஆண்டுகள் வந்து எது நடந்தாலும் நன்மைக்கு தான், எது நடந்தாலும் நன்மைக்கு தான் சொல்லிட்டு அதுதான் நம்ம நினைக்கிறது. அதனால் கோபப்படுறது எந்த விஷயமும் அதனால் அடிக்கடி சொல்லுவாங்களா, அவங்க படித்திருக்கு நிறைய கேள்விப்பட்டது. கணவன் மனை என்பது எப்போது சாத்தியமாகும், உறவு எப்போது நன்றாக இருக்கும், வாழ்க்கை எப்போது மேன்மை உயரும் என்பது தான் படித்திருக்க. ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அமெரிக்க அதிபர் வந்து ரீகன் வந்து கேட்கும்போது நீங்கள் எப்படி சாத்தியமானது, இவ்வளோ வருஷமாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோல்டன் ஜூப்ளி கேட்குறாங்க. அட் டைம் சொல்லணும்னு சொன்னாங்க. பசங்க யாரும் வச்சுருக்காரு. ஸோ அட் டைம் வந்து 100% நான் ரிப்போர்ட் கொடுப்பேன். சில சமயம் அவங்க 100 ரிப்போர்ட் கொடுப்பாங்க, சில சமயம் 99%, சில சமயம் 70%. இதனால தான் எங்களுக்கு வாழ்க்கை. ஸோ அதை நான் மனசில் எடுத்துக்கிட்டு சரி நம்ம பேசுறதுலாம் அப்படிங்களா நான் ஏற்றுக்கொண்டு தான் நான் செய்யணும். அப்போ ஒன்று இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வாழ்க்கை நல்லா இருக்குன்னாக்கா நம்மலாம் தாழ்ந்து போகணும். பேசிட்டு ஒரு முறை உயர்ந்தாலும் இன்னொரு முறை தாழ்ந்து போவது அது ஒன்றும் பெரிய எதுவும் கிடையாது. ஒரு நல்லதுக்காகவே நல்ல ஓசி எனக்கு கிடைத்தது ஒரு பெரிய வளம். அவர் கொடுத்தவர் பெரிய பொக்கிஷன். ஒரு அதனோடு பயணித்து செல்லாதான் நான் எதுவுமே செய்யலை. இப்போ 20 years தான் எனக்கு வயசாக நானே யோசிக்கிறேன். 20 years கூட போயிடுச்சா, அதுதான் எல்லாமே செய்யறது. நான் எதுவும் செய்யலை. எல்லா நன்மையும் எல்லா புகழும் அவங்களுக்கு செய்யணும்.
நடந்து வந்த பாதைகள் தெரிஞ்சு அப்படி திரும்பி பார்த்தா எப்படி திரும்பி வந்ததுல நடந்து வந்த பாதைகள் நான் நடந்து வந்து பார்த்து நிறைய என்ன சொல்றது, எனக்கு இப்போ 53 வயசு ஆகுது. எல்லாம் சொல்லணும்னா நான் ஒரு படமே எடுக்கலாம். அது மாதிரி இதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். பஸ்ஸில் வரும்போது மட்டும் நான் எங்கே பயணப்படலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சு யாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க. எங்கள் சித்தப்பா, அப்பா, அம்மா, குற்றாரம் நிறைய செஞ்சுக்கிறாங்க. நான் அதெல்லாம் பண்ணணும் படமே எடுக்கலாம். இப்போ அதெல்லாம் வந்து நினைப்பேன். நான் படுக்கும்போது நம்ம வேலூரில் வந்து இப்படி இருக்கிறேன்னா இப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம்னா காரணம் கடவுள் மட்டும்தான். மற்றபடி குற்றாரம் எல்லாருமே எனக்கு இவங்க தான் கேட்டவங்க, அவங்க தான் இல்லை, எல்லாருமே என் கூட தான். நான் அண்ணனுக்கு வந்து எந்த விஷயமும் நான் நிறைய விஷயம் சொல்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால் பெரிய பாத்தில் நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகல. அப்போ அங்கே இருக்கும்போது அந்த பேர் என்ன தெரியல, அச்சுமுறை பையன் பேர் சுற்றிட்டார் அவரு. நான் நடந்து வரேன் அக்கா வீட்டிலேருந்து. அப்போது ஒரு வார்த்தை வாடின்னு சொல்லிட்டான். அது அண்ணன் வந்து அப்போ வந்து நடராஜர் வாடின்னு சொன்னதுதான். அவர் அண்ணன் வந்து வீட்டில் இருக்கிறாரு. அந்த வார்த்தை அவருக்கு கேட்டுச்சு. கேட்டு வந்த உடனே நான் சைலண்டாக உள்ளே போயிட்டேன். அவர் வந்து என்னம்மா யாரும்மா அவனை கொடுத்தது? நான் சொன்னேன் நடராஜர் என்ன சொன்னான், வாடின்னு சொன்னான். அங்கேருந்து என்னோட ஒன்றுமே சொல்ல. வந்த உடனே யாரோட வாடின்னு சொல்கிறேன், எங்கே யார் சொல்கிறேன் அவங்க நல்லா சொன்னாங்க. அங்கே சண்டை அங்கே ஒரு முறை அது மாதிரி ஆச்சு. அதுலேருந்து அவர்கிட்ட நான் சொல்ல, ஏன்னா எடுத்த உடனே அடிச்சுட்டு வந்து சண்டை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பெரிய படத்தில் நான் வேலைக்கு வரும்போது பஸ் ஸ்டாண்டில் இங்கே இருக்கிறேன். நான் நீட்டாக போவேன். அப்போது ஒரு பையன் நானும் 7 மணி பேசிட்டு இருக்கும்போது இப்போ ரொம்ப போடுறா, ரொம்ப மயங்கிறாங்க, நக்குமா பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஏறி பஸ் பிடிச்சி நான் வேலைக்கு வந்துட்டேன். திரும்ப வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வீடு கட்டி ஒரு முறை கேட்டவங்க. அப்போ அங்கே போகும்போது மாமா நான் எல்லாம் வெளியே வீடு கட்டும்போது வெளியே உட்காந்துருக்குறோம். நான் எதார்த்தமாக இவங்களாம் உட்காந்துருக்கும்போது அண்ணன்கிட்ட சொன்னேன். ஆனால் அதை கூட அவன் தான் என்னை வந்து நக்குமான்னு சொன்னான். நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். எடுத்து போன உடனே ஒரு அடி தான் கொடுத்தாரு. அவனை யாரை பார்த்து நக்குமான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பேசி ஒரு அடி கொடுத்தாரு. மூக்கள் வாயில ரத்தம் வந்துடுச்சு. அவன் போயிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டான். கூட்டின்னு வந்துட்டு நாங்கள் அண்ணன்லாம் உள்ளே வச்சுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ரிலேஷன்லாம் வந்து சமாதானம் படிக்க போயிட்டாங்க. அதனால பஸ்ஸில் நிறைய அது மாதிரி நடந்துருக்கு. நான் அண்ணன்கிட்ட சொல்கிறது இல்லை. நானே அது கடையில் போய் சொல்லுவேன். கடையில் இருக்கிறவங்க கூப்பிட்டு வாங்கி பண்ணிடுறாரு. நாங்கள் வீரலூர் போகும்போது ஒரு 2 பசங்க என்னை கிண்டல் பண்ணாங்க. நான் அண்ணன்கிட்ட சொல்லலை, பிரச்சனை வரும் அப்படின்னு. நேராக கடையில் போயிட்டு இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க யார் என்ன எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வார்னிங் பண்ணி அது நம்ம வீட்டுக்கு கொண்டுங்க, எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி வேலூரில் வரும்போது நிறைய நடந்திருக்கு. நான் யாருக்கிட்டே சொல்கிறதில்ல, நானே சால்வ் பண்ணிக்கிறேன் அது மாதிரி. அப்புறம் கடையில் போய் சொல்லுவேன். அவங்களுக்குள்ள அதுக்கு என்ன பண்ணேன், ரெகுலராக பஸ் அனுப்புறதை விட்டுட்டு டெய்லி ஒரு பஸ்ஸில் அனுப்புவாங்க. ரெகுலராக போனால் அவங்க தொடர்ச்சியாக வருவாங்க. சொல்லிட்டு பசங்களை அனுப்பி என்னை போய் பஸ் ஏற்றிட்டு வாங்க அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன். அதெல்லாம் நான் கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு இப்போ வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. எங்கள் சித்தப்பா சித்தி மற்றவங்க அவங்கள எனக்கு யார் யார் சிவத்தில் போய் நிறைய பேர் லிஸ்ட்டு சொல்லணும்னா எவ்வளோ வரும். எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னை இது வெளியே 53 வயசு வரையும் என்னை பராமரித்து எனக்கு உணவு கொடுத்து வழிநடத்தில் அவங்கள டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். முக்கியமாக இன்னும் வந்து எங்கள் மாமா சாலமன் மாமா இருக்காரு. அவர் அங்கே மன்னார்குடியிலேருந்து எங்களுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புவார். இவர் போனார்னா எங்களுக்கு சோப்புலேருந்து எல்லாமே கொடுத்து அனுப்புவார். அவர் எங்கே இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடையணும். லட்சுமிபதி அண்ணன் இருக்கார். அவர் எனக்கு வந்து நான் கடையில் போய் ஜாயின் பண்ணது எல்லாமே அவர் தான். கடவுளுக்கு அடுத்து வந்து அம்மா, எங்கள் மாமா, அக்கா அவங்க அவரால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவார். அவ்வளோ பேர் வேலை செய்வாங்க. யாருக்கும் காஃபி வாங்கி கொடுக்க மாட்டார். எனக்கு பெரிய அண்ணனுக்கு சின்ன அண்ணனுக்கு எங்கள் 3 பேருக்கு மட்டும்தான். நான் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இப்போ கூட சொல்லுவாங்க, இந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு பிறந்த பொண்ணு மாதிரி வந்தால் போனால் நீ எல்லாமே செய்யணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க அம்மா. அது மாதிரி நம்பிக்கையோடு இருப்பேன். கல்லாவை திறந்து விட்டு போவாங்க. கல்லாவில் இருந்து கூட்டிகிட்டு போயிடுங்கண்ணா, எனக்குன்னு ஒரு ஆசை வச்சுனா இருந்தால் எடுக்க வேண்டி வரும். வேணாம் எனக்கு தேவையில்லை, கல்லாவை லாக் பண்ணிட்டு போங்கன்னா லாக் பண்ணிட்டு டப்பாவில் வாங்கி காசு வச்சு கரெக்டாக பண்ணுவோம். அது மாதிரி நடந்துக்கிட்டு நிறைய என்ன சொல்கிறது. அப்புறம் வந்து எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக அக்கா மாமா தான் எனக்கு எல்லாமே. அவங்க தான் நான் சாகிற வரையும் எந்த சூழ்நிலையும் யார் என்னை மறந்தாலும் மறந்தாலும் எனக்கு அக்கா மாமா தான் எனக்கு எல்லாமே. நான் வந்து இருந்தது அம்மா கூட வந்து கொஞ்சம் நான் 15 வயசு வரையும் தான் அம்மா கூட இருந்தேன். அந்த 15 வயசுக்கு மேலே இவங்க கூட தான் நான் இருந்தேன்.
வாழ்க்கை ஃபுல்லாக இவங்க கூட தான். இன்பத்திலே துன்பத்திலே நோயில் நொடி எனக்கு சேர்ந்து எல்லாமே அவங்க தான். அதுக்கப்புறம் என்னோட சகோதரி அதுதான் அவங்க எனக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நாங்கள் 2 பேரும் பஸ்ஸில் போனோம்னா கிண்டல் பண்ணிட்டு போவோம். எங்கள் அக்கா தங்கச்சிங்க சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்டுங்களான்னு கேட்பாங்க. நாங்கள் எதனா பேசினா யாருன்னா பார்க்குறாங்க மூச்சு தேய் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரிலாம் நிறைய. அப்புறம் ஒன்று மறக்க முடியாத அற்புதம் வந்து நாங்கள் பஸ் ஏற்க கஷ்டப்பட்டுட்டு பஸ் ஏறின உடனே நான் ஏறல, அது ஏறிடுச்சு. நான் ஏறலன்னு சொல்லிட்டு பஸ் இங்கே போகும்போது அது இறங்கலை, திரும்பி இறங்கின உடனே விழுந்துச்சு. விழுந்துட்டு எல்லாம் உடனே தூக்குறாங்க, மண்ணில் எதனா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் புண்ணியத்தில் அதை நினைக்கும்போது நான் எப்பயுமே நான் அழுப்பேன். அந்த டைமில் எனக்கு வந்து இதெல்லாம் ஆகிடுதோ என் கூட பயணிச்சு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறக்க முடியாது. அக்கா ஜூலி அக்கா ரொம்ப தங்கமான ஜூலி அக்கா. எந்த விஷயத்துலையும் நான் எது சொன்னாலும், நான் சின்னவ தான், எது போச்சு சொன்னாலும் அது கம்முன்னு போயிடும். மாமா அவர் எங்கே இருந்தாலும் அவரோட சாந்த அடிமா, அவரோட ஆன்மா. அண்ணன் அதான் சொன்னேன், அண்ணன்கிட்ட வந்து நான் நிறைய விஷயத்த சொல்லலை. ஏன்னா அவர் கோவப்படுவார், நம்மளால பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணன் பலவேந்திர அண்ணன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சமயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் இப்போ கூட ஜெபம் பண்ணுறது எங்கள் சதீஷுக்கு, எங்கள் ஆர்த்தி இங்கே வந்துருக்குறது, எங்கள் நவீனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அக்கா கிட்ட சொல்லுவேன். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலக்கா, உங்கள் மருமகளும் சரி, நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன், அண்ணியும் சரி. எனக்கு அடுத்து மருமக வரவங்க எப்படி இருப்பாங்களே தெரியல, நல்லா இருக்கணும். ஆர்த்தி கிடைச்சது எங்கள் வீட்டில் ரொம்ப பாக்கியவாளி. எல்லா விஷயத்துலையும் எடுத்துட்டு செய்யும். நாங்கள் வேணாம்னு சொன்னா கூட அதுக்கு உடனே செய்யும். இப்படி எல்லாமே எங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறது எங்கள் சதீஷ் ஆர்த்தி. எப்படி இவர் எங்களை வழி நடத்தினாரோ அதே மாதிரி எங்கள் சதீஷ் ஆர்த்தி இந்த குடும்பத்தையே வழி நடத்துறது. அதே மாதிரி நவீனுக்கும் அந்த மாதிரி அமையணும் அப்படின்னு நான் டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒத்துமையாக இருக்கணும். அவங்க நாங்கள் இல்லைன்னா கூட சதீஷ் ஆர்த்தி எல்லாம் நம்ம ஃபேமிலி, நவீன் கூப்பிட்டு வர மனைவி எல்லாமே ஒன்றா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறது. அதுதான். அப்புறம் செல்ல பிள்ளைங்க கிடைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்வம் எங்கே இருக்கிறாரு, எங்கள் மாஸ்டர் தான். மாஸ்டர் தான் எது சொன்னாலும் போதும், நீ இது வந்துடுறேன், நான் சொன்னா நீ இது வந்துடுறேன், எனக்கு இல்லைன்னே சொல்லாது. அதுதான் எனக்கு எல்லாத்துக்கும். இவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 3 மாதம் 4 மாதம் வேலையே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. என் கூடவே இருந்துச்சு. இவரு கூட வரல. அது வந்து போயிட்டு வேலையே இல்லாமல் போக இருந்துச்சு. எங்கள் பாத்திமா இருக்கா பாரு, எது சொன்னாலும் உள்ள போய் அந்த எடுங்க அப்புறம் நான் எடுத்து போக மாட்டேன், நீ அப்படி அப்படின்பா. அவன் அமைதி, அழுவலை தவிர மாட்டேன் எதுவும் அவனுக்கு தெரியவே தெரியாது. அது மாதிரி அப்புறம் எங்க கூட பிறந்திருக்குது நவீன, நரேஷ், சஞ்சய், சர்மிளா, அருண், நபி, அனுப்பிரியா, அமுதன், அகல்யா, ஜோகன், ஆராதனா, ஆட்லின். அப்புறம் ஒரு குட்டிஸ் பிறந்திருக்குது. இதுக்கு எல்லாருமே என்னோட குழந்தைங்க தான். நான் ஜெபம் பண்றது வந்து யாரும் மறந்துட்டுனா இதோ எங்க நாத்தனாருங்க அண்ணம்மாக்கா, சிவபாக்கி அக்கா. இதுவரையும் எனக்கு இது செய்யல அது செய்யல, எங்களுக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல சொன்னதே கிடையாது. நாத்தனாரெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே எங்களுக்கு வந்து இது கொடுங்க அது கொடுக்கல, எது கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவோம், கொடுக்கலனாலும் சைலண்டாக போயிடுவாங்க. அதே மாதிரி சரத்து சொன்னோம், அத்தை அத்தை இதோ அத்தை என்னை போயிட்டுன்னா அப்படி கவனிக்குவாங்க. சரத்து மணி இருக்கிற புதுசாக இருக்குல்ல, என்னை அப்படி கவனிக்காமல் போச்சுன்னா என்ன சாப்பிடுவோமா என்ன சாப்பிடுவோம். அதனால் அவங்க எங்கள் பிரவீனு நிவேதா இருக்காங்கல்ல, எங்கள் நிவேதா வந்து படிக்கும்போது என்ன சொல்கிறது, பொம்பளை பொண்ணு தான், அவ்வளோ தைரியமாக இருக்கும். திருவண்ணாமலை நான் தான் கொண்டு போவேன், செகண்ட் செமஸ்டர் நான் போவேன் வருவேன். ஒரே ஒரு பையன் ஏதோ சொல்லிட்டானே என்கிட்ட சொல்லிடுச்சு. உடனே கூப்பிட்டவனை, ஃபஸ்ட் நேரம் நீங்கள் இருக்கிறேன்னா வீட்டில் இருக்கிற திருவண்ணாமலைக்கு வா அப்படின்னு. நான் பேசணும் ஆண்டி, நான் பாப்பா அப்படின்னு. அவன் அங்கேருந்து ஆண்டி அப்படின்வான். நான் பாப்பாவை கூப்பிட்டேன், அம்மா யார் அவன், எனக்கு முன்ன பின்ன தெரியாத ஆண்டி பாய் சொல்கிறானே யார் அப்படின்னு. ஆண்டி அவன் என் பின்னாடியே வருவான், நான் காலேஜில் இருக்கும்போது அப்படின்னு. சரிப்பா நீ கம்முன்னு இருக்கு, 2வது இது பேசுகிறேன். அவனை ஃபோன் பண்ணி வா எங்கே இருக்கிறேன்னா வீட்டில் இருக்கிறேன் லீவ்னா. சரி நேரம் நீ திருவண்ணாமலைக்கு அப்போ அவனை பார்க்கணும், உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா. நேரம் திருவண்ணாமலை எங்களுக்கு முன்னாடி போய் காத்துனா நான் பாப்பா இங்கேருந்து கூப்பிட்டு போனேன். போன உடனே பாப்பா வண்டிக்கு வச்சுட்டு பார்ப்பானேன், என்ன பிரச்சனை அவனுக்கு இல்லை ஆண்டிப்பா, நீ வேற நான் வேற, அது இது வந்து அது மாதிரிலாம் நடக்காது. ஃப்ரெண்டிலே பேசிட்டு பழகு, அது மாதிரி பொண்ணு அது கிடையாது. நாங்கள் வேற நீ வேற, நாங்கள் சாமியார் பண்ணி நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அது கேட்போம். அது எங்களை மீறி எதுவும் செய்ய பண்ணோம். சரி ஆண்டி நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நாங்கள் வேறு எண்ணத்தோடு இருந்தேன், நீங்கள் சொன்னதுனால ரொம்ப நன்றி எனக்கு சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் என்கிட்ட சொல்லணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்க நான் சொல்லியிருக்கேன், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் பிரவீன் இருக்கிறால, பிரவீனோட பார்த்து அந்த பாப்பாவை நெவாரேஜ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையுமே சொல்ல, அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா கிட்ட சொல்ல, யார்கிட்டையுமே சொல்லலை. என்கிட்ட சொன்னான் நிவேதாக்கு நேரத்துக்கு போகும்போது, சித்தி இந்த மாதிரி நான் விரும்புகிறேன், அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி போகிறேன். சரி அந்த பொண்ணை அப்படி வரவில்லை அப்படின்னு. அவங்க அம்மாவும் அவங்க மனைவியும் வந்தாங்க.
பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தேன். என்ன அவங்க சரி இது மாதிரி விரும்புகிறாங்கம்மா அப்படின்னு. சரி நான் இப்போ எதுவும் பேசாதீங்க, எங்கள் அம்மாட்ட பேச முடியாது, நானே பேசி ஒரு முடிவு பண்ணுறேன், நீ நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லபடியாக முடிச்சுட்டேன். இப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் எல்லாருமே எல்லாருக்கும் பண்ணிட்டு எல்லாருமே எங்கள் பிள்ளைங்க. அப்புறம் மாமி எங்கள் அண்ணி இருக்கிறாங்க பாரு, அண்ணி வந்து ரொம்ப போன உடனே யாரா இருந்தாலும் சரி காஃபி டீ அப்படி அவ்வளோ வேலை செய்யும். அவ்வளோ வேலை செய்யும். எல்லாருமே எங்கன்னா வந்து விஷயம் சொல்லணும், இப்படி ரோசி அப்படி ரோசி அப்படி ரோசின்னு சொன்னோம். அதனால வந்து ரோசம்மா அப்படி சொன்னோம். அப்புறம் தீபா, பிரதீப் எங்க ஆர்த்தி மாதிரியே தான் குணமும் எல்லாமே. எங்க பிரதீப் எங்க பிரதீபா அம்மா ஃபோன் பண்ணா போதும், அம்மா நீங்க எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா, நீங்க ஏமா வரல அண்ணன் கல்யாணத்துக்கலாம், ரொம்ப கஷ்டமாச்சு அப்படிலாம் சொல்லுவோம். அதனால பிரதீப் ஆட்லின்னு நான் மறக்கிறதே இல்லை, உங்க எந்த பூசையும் மறக்கிறதே கிடையாது. ஆராதனா சூப்பர். அது முடியாது அன்னைக்கு கூட நான் போயிட்டு சொல்லிட்டு வரேன், கண்டிப்பா வரேன் ஆச்சி நான் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. பிரதீப் உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. அப்பா அம்மா தான். நான் நாளைக்கு வந்து அப்பாவுக்கு பேசிக்கிறேன். எங்க சம்மந்தி முக்கியமாக வந்து எனக்கு இன்பத்திலையும் துன்பத்திலையும் நோயிலும் நொடியிலும் முக்கியமான காரணம் எங்க பிரசாத் ஃபாதர், வெள்ளாடு ஃபாதர். இவங்க தான். உடனே நான் ஃபோன் பண்ணேன், எங்கள் தங்கச்சிக்கு 3 பேருக்கு தான் சொல்லுவேன் எந்த விஷயம் வந்தாலும். இங்கே நரேஷ் இப்படி பண்ணுறா, நவீன் இப்படி பண்ணுறான்னா அவங்களுக்கு தான் நான் விஷயத்தை சொல்லிடுவேன். ஆனால் நான் சொல்லாது அவங்களுக்கு, நீங்களே பேசுகிறோம் அவங்க தான் எனக்கு எதுனா ஒன்று அப்படின்னா இவங்கள்கிட்ட தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து எனக்கு இப்போ கூட இந்த சூழ்நிலை கூட நான் இருக்கிறேம்மா, நீ எது செஞ்சாலும் தைரியமா, அவருக்கு அப்புறம் அப்படி வச்சுடுமா நான் போட்டுறேன் அப்படின்னுவாரு. எங்கள் பிரசாத் ஃபாதர், எங்கள் பிரசாத் ஃபாதர் கூட அந்த இடத்துக்காக என்ன பண்ணலாம்ப்பா பிளான் பண்ணுவோம், யோசிமா நாங்கள் என்ன பண்ணுறோம், நீ தைரியமாக செய்யுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருமே சஞ்சய்கள்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும். எங்கள் சதீஷ்மா இருக்குது, எங்கள் சதீஷ்மா தான் எல்லாமே எனக்கு என்கிட்ட சொல்லாமே எல்லாமே செய்து வரையும். இவரை விட டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு எங்க சதீஷ் தான் இந்த குடும்பத்தையே வழி நடத்துக்கு முன்னாடி நின்று. எங்க சதீஷ்க்கும் எங்க ஆர்த்திக்கும் தான் ரொம்ப நன்றி. இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. நான் ஒண்ணு சீடி போட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து விட்டுறேன். அம்மாக்கு சொல்லிட்டு அம்மா தான் முதல்ல, எங்க அம்மா தான் சொன்ன முதல்லயே. என்னை பெற்று எடுத்து வளர்த்தவங்கள எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான், அம்மா தான். எவ்வளோ கஷ்டம். எங்க அம்மா வந்து அவங்க சாப்பிடும் போது கூட சாப்பாடு இருக்காது அந்த பாத்திரத்துல, எல்லாருக்கும் ஒரு கரண்டி கொடுத்து அவங்க சாப்பிட்றாங்களே. இன்னும் இப்பெல்லாம் நினைச்சாங்க நம்மளாம் இப்படிலாம் சாப்பிடணும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு சில டைம்ல கோவமா பேசிக்குவேன். அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அவங்க ஞாபகம் வரும். அவங்க சாப்பாடே இருக்காது. எங்க அப்பாவுக்கு ஒரு சம்பளம் கூழ் கொடுத்து அனுப்புவாங்க, அதில் கூட நான் பாதி குடிச்சிடுவேன். அவங்களும் படிச்சுனா தான் இருப்பாங்க. அவங்கள மாதிரி தாய் யாருமே கிடையாது இந்த உலகத்திலேயே. எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலிக்கு அவங்க தான். இதுலேயே எங்களை யார் எந்த வீட்டுக்கு நாங்கள் போய் காலை எடுத்து வச்சுது ஒரு நல்ல தான் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். யார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க. தான் சாப்பிட்டு அது மாதிரி அவங்கள வளர்த்தாங்க. அவங்களுக்கு தான் எனக்கு முதல் வணக்கம். நல்ல போய் தாங்க
இங்கதான் வேற எங்க அனுப்பல அவளை இது பண்ணி போறாரு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடாப்பா நான் கொடுத்தான் காணிக்கைகளை கனிவுடன் மகிழ்ச்சியும் நிறைவாய் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும்
கடமையும் ஏற்கக்கூடிய கிறிஸ்து பிறந்து உலகத்தில் விளக்கி எங்களை மீண்டும் உயர்த்தினார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். சாவனின்று உயிர்த்தெழுந்து முடிவில்லா வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் மீண்டும் முன்னேறி வந்து வாழ்க்கையின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு பொது வாழ்வு தந்தார். ஆகவே துணைகளோடும் புனிதன் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து மொத்த புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி அர்ப்பணித்து ஒரே குழாய் பாடுவதாவது. வானகத் தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உடைய தூய் ஆவியை பொழிந்து இக்காணிகளை புனிதப்படுத்த வேண்டும் என உண்மை நாடுகின்றோம். இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகும். அவர் பாடுபட மனவு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது பிழையாய்
எங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பினை நினைவு கூறும் வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணமும் கூடியபடிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாமில் கொண்டாடும். இறைவா, உலகெங்கும் பரிவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து மீண்டும் அழைத்துக் கொண்ட என் சகோதர சகோதரிகள், குறிப்பாக பாட்டி மரியம்மாள், அப்பா அருள்தாஸ், தாத்தா மாணிக்கம், பாட்டி லட்சுமி மற்றும் குடும்பத்தில் மறைத்த அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இவர் திருமுழுக்கின் வழியாக உன் திருமகனுடைய சார்பில் அவரோடு ஒன்றிணைக்கப்பட்டது போல் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்க்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணித்தாழப்பட்ட மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள் புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வருவது மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமையும் அடித்தள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றனர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்றோர் நம் அனைவருமே பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் அமைதி உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் குடிக்கொள்ள செய்தல்வாராக. உங்கள் மக்களால் ஆசியும் நண்பர்கள் ஆறுதல் பெற்று அனைவரோடும் நல் உறவுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் தயை பெற்ற துன்புற்றோரும் வறியோரும் இறைவனின் வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணவுடன் வரவேற்பவர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் வாழ்க்கை பலி